இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி தட்டு இட்லி. இந்த தட்டு இட்லியை நம்ம சாதாரண இட்லி மாதிரி இல்லாமல் பெரிய சைஸில் பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லியை வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த இட்லியை தட்டில் வேக வைக்காம பழைய காலத்து முறையில் இட்லியை துணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த இட்லி கூட சாம்பார் சட்னி மட்டும் இல்லைங்க, வெறும் பொடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ சாஃப்டா வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும். தட்டு இட்லி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே முதல்ல ஊற வச்சிருங்க. அதுக்கு முதல்ல இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்ஸில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்து வச்சிருந்தனால அதை சேர்த்துக்க போகிறேன். இட்லி அரிசி 400 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்ஸில் எடுக்காமல் கிண்ணத்துலேயோ இல்லைனா டம்ளர்லேயோ அரிசி எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறீங்கன்னா 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருங்க. அடுத்து ஒரு கிண்ணத்தில் உளுந்து எடுத்துக்கோங்க. 400 கிராம் அரிசிக்கு 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 4க்கு 1ன்ற அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக உளுந்து கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்து இதை தனியாக ஊற வச்சுருங்க. இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் ஜவ்வரிசியை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூனுன்ற அளவுக்கு கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஜவ்வரிசியை ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க தனியாக. ஊற வச்ச அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாத்தையுமே குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரத்துக்காவது ஊற வச்சு எடுப்பாங்க. இந்த இட்லிக்கு அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது 3யுமே நான் ஒரு 1 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஊற வச்ச எல்லாத்தையுமே இட்லிக்கு மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இட்லி மாவுக்கு கொஞ்சமாக ஊற வச்சதுனால மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் அளவை பொறுத்து எதில் அரைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல ஊற வச்ச உளுந்தில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்த உளுந்தில் தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் குறப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உளுந்தை பொங்கி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்த மாவை நம்ம சரியாக அரைச்சிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக இந்த உளுந்த மாவை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிதந்து வரும். இப்போ மாவு நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ அரைச்சி எடுத்த உளுந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. உளுந்து அரைச்ச அதே ஜாரில் ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். உளுந்து மாதிரி தான் அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நான் இதை ஊற வச்ச தண்ணியை ஊற்றி தான் அரைச்சிட்ருக்கேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அரிசி கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அரிசியை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் குறையாக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா ஃப்ளஃபியாக பஞ்சு மாதிரி மெத்துன்னு வரும். இப்போ அரிசி மாவையும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. மாவு அரைச்ச ஜாரில் ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து மாவில் ஊற்றிக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அரைச்சி வச்ச இட்லி மாவை நல்லா கலந்து வச்சுருக்கேன். மாவை குறைஞ்சது 7-8 மணி நேரமாவது நம்ம புளிக்க வச்சு எடுத்தால் தான் நல்லா பொங்கி வரும். இட்லி மாவை நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்திருக்கேன், நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இட்லியை சுட்டுறலாம். இட்லி ஊற்றுறதுக்கு வாய் குறுகலான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இட்லி வேக வைக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இட்லி சுட போகிறேன். இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் துணி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க பாத்திரத்தை விட கொஞ்சம் பெருசாக காட்டன் துணி எடுத்துக்கோங்க. துணியை பாத்திரத்து மேலே வச்சு சுற்றி இந்த மாதிரி துணியை பாத்திரத்தோடு கட்டி விட்டுக்கோங்க. நான் இந்த காட்டன் துணியிலேயே நாடா மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த துணியை பாத்திரத்தில் கட்டி விட்டுருக்கேன். கட்டும்போது நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி துணியை கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டைட் கிடைக்கும். இப்போ துணி மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இட்லி ஊற்றும் போது மாவை எப்பயுமே மேலாப்பில் கூட கலக்காமல் மாவு நமக்கு எப்படி பொங்கி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும். அதோட ஓரத்தில் அப்படியே எடுத்து இட்லி ஊற்றுங்க. சில பேர் இதை அடி வரைக்கும் கலக்குவாங்க, சில பேர் மேலாப்பில் கலக்குவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. மாவை கலக்காமல் நம்ம பொங்கின மாதிரியே எடுத்து ஊற்றும் போது அரிசி நம்ம குருணையாக அரைச்சிருந்ததுனால அது அப்படியே வெந்து இட்லி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். தண்ணி சூடாகி மேலே இந்த மாதிரி ஆவி வரும்போது இட்லியை ஊற்றிடுங்க. நான் இது மேலே ஒரு 2 கரண்டி மாவை எடுத்து ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு இட்லியை வேக விடுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இட்லியை வேக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து இட்லி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க சுற்றி.
இட்லிக்கு கீழே ஒரு தோசை கரண்டியை வச்சு அப்படியே எடுத்துருங்க. இட்லி துணியில் ஒட்டாமல் அப்படியே வந்துடும். அந்த அளவுக்கு இட்லி வந்து பக்குவமாக வெந்திருக்கு. உங்களுக்கு இட்லி எடுக்கும் போதே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய இட்லியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இட்லியை சுட்டு கொடுங்க. இட்லி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க தட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி கூட எந்த வகையான சட்னி சாம்பார் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பருப்பு பொடி நெய் மட்டும் இருந்தால் போதும். இட்லி சட்டுன்னு காலி ஆகிடும். இவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்க தட்டு இட்லி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.